ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோவில் கர்நாடகாவில் கொள்ளையகால் என்ற இடத்துல இருக்கு. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண கோவில் இது. இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்தது. எவ்வளவு பழமைனா, இந்த கோவில் ஸ்ரீ ராமானுஜருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. ஸ்ரீ ராமானுஜர் இங்க சில நாட்கள் தங்கி இருந்தார். அதாவது திருவரங்கத்திலேருந்து அவர் திருநாராயணபுரம், அதாவது மேற்கு நோக்கி போகும்போது இங்க தங்கும்படியா இருந்தது. இன்னொரு சிறப்பு இந்த இடத்துக்கு என்னன்னா, ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் கொங்கில் ஆச்சான், அவரும் அவர் மனைவி கொங்கில் பிராட்டியும் வாழ்ந்த இடம் இது. கொங்கில் பிராட்டியும் இவரும் ஒரு தடவை இங்க பஞ்சம் அதனால ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறா. அப்போ அங்க தங்கும்போது கொங்கில் பிராட்டி ஸ்ரீ ராமானுஜருடைய சிஷ்யாரார். அப்புறம் இங்க மழை பெஞ்சதுனால அவ திரும்பி இங்கேயே வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீ ராமானுஜர் மேற்கு நோக்கி போகும்போது இங்க வர, அப்போ ஸ்ரீ ராமானுஜர் சாப்பிடாம இருக்கார். அதை கேள்விப்பட்டு கொங்கில் ஆச்சான் இவர்கிட்டயே ஸ்ரீ ராமானுஜர்கிட்டயே சமாஷணம் பண்ணிட்டு அவருக்கு தலிகை பண்ணி போடுறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாழ்ந்த இந்த இடம், அதாவது முதல்ல ஒரு ஸ்திரீக்கு சமாஷணம் பண்ண இடம், கொங்கிலாச்சன் சமாஷணம் பண்ண இடம் இது. அவ்வளோ பெருமாள் அவ்வளோ அழகா இருக்கார், சிரிச்ச முகத்தோட. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில். கண்டிப்பா எல்லாரும் சேவிக்கணும். அதுவும் ஸ்ரீ ராமானுஜருடைய திருப்பாதங்கள் பதிந்த இந்த இடம். அந்த சிறப்புக்கு நம்ம சொல்லவே வார்த்தையே இல்லை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.